இலங்கையில் மீண்டும் குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. இது தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுஜித்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுஜித், தற்போது எந்த இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு, இதனுடைய பின்னணி என்ன, கூடுதல் விவரங்கள் கொடுங்க. சுஜித், நீங்க தொடர்பு இருக்கீங்க. தற்போது எந்த இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு, இதனுடைய பின்னணி என்ன? வணக்கம் தேவசீலன். இன்றைய தினம் சற்று பதற்றமான ஒரு சூழ்நிலை இன்று காலை முதல் கொழும்பு உட்பட புற பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. இதன்படி கொழும்பின் புறநகர் பகுதியான நம்பகா பூகொடை என்கிற பகுதியில் நீதிமன்ற வளாகத்துக்கு பின்னால் உள்ள காணியில் சற்று ஒரு சிறிய வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த வெடிப்பு சம்பவம் இன்று காலை 9:40க்கும் 50க்கும் இடைப்பட்ட நேரத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனினும் இந்த வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் காயமடைந்தார்கள் அல்லது யாராவது காயமடைந்தார்களா, உள்ள சொத்துக்கள் ஏதாவது சிறப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை போலீசாரிடமிருந்து ஊடகங்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த பகுதியில் தற்பொழுது விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு அந்த பகுதிக்கு சுற்றுள்ள பகுதிகளிலும் தேடுதல் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஜனாதிபதி மைத்திரிபால தலைமையில் சர்வ கட்சி மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் தான் இந்த ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கிறதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சுஜித், நேற்று முன்தினம் ஒரு கொழும்புல திரையரங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பைக்ல வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது. அது சந்தேகத்தின் அடிப்படையில் வெடி வச்சு தகர்த்தாங்க ராணுவம். தற்போது இந்த வெடிகுண்டு 2-3 நாட்களாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அரசு தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு? அவங்க என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? ஏற்கனவே ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருந்தது, வெடிகுண்டுகளோட மற்ற நபர்கள் இருக்காங்க, வெளியில தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்க கிட்ட பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவப்பிரியன், நேற்று முன்தினம் நேற்றைய தினம் கொழும்பு தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளில் ஒன்றான வெள்ளவத்தை செவோல் திரையரங்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான ஒரு மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த மோட்டார் சைக்கிளை விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்ட பொழுது அதன் சீட் பகுதியை கலட்ட முடியாது இருந்தது. அதன் காரணமாக அதனுள் ஏதாவது வெடிப்பு இருக்கலாம் என்கிற சந்தேகத்தில் அதனை தூரத்திலிருந்து விசேட அதிரடிப்படையினர் தனது துப்பாக்கி எடுத்து அந்த சீட் பகுதியை திறப்பதற்காக வெடி வைத்திருக்கிறார். இன்னும் அதற்குள் எதுவுமே இல்லாத நிலையில் அந்த ஏற்பட்ட பதட்டம் கணிக்கப்பட்டது. அதுக்குள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதே போல நேற்றைய தினம் இன்னொரு இடத்தில் இப்படியான ஒரு மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை 5ஆம் சந்தி என்கிற ஒரு இடத்தில் இந்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலும் எந்த ஒரு வெடிப்பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்படியான வதந்திகளும் பல வகையில் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றன. சில கொழும்பு உட்பட வெளி மாவட்டங்கள் கொழும்பு வெளி மாவட்டங்களில் தமிழர்கள் வாழ் பகுதிகளில் பல வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. வாகனங்கள் வெடிப்போராக தோட்டப்புற மக்கள் தமிழர்கள் வாழ்கின்ற தோட்டப்புற பகுதிகளிலும் நுழைந்திருப்பதாக பல வதந்திகள் பரவி இருக்கின்றன. எனினும் போலீசார் எல்லா இடங்களிலும் தற்பொழுது சுற்றி வழக்குகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல மேலதிக முப்படையினரும் யாழ்ப்பாணம், வடக்கு கிழக்கு போன்ற பல பகுதிகளிலும் சுற்றி வழக்குகளை நடத்தி வருகிறது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக அவசர கால சட்டம் நடைமுறையில் காணப்படுகிறது. நேற்றைய தினமும் 3வது நாள் இலங்கையில் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் புக்கோடா என்கிற பகுதியில் இன்று காலை சரியாக 9:45 மணிக்கு குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. இதனுடைய தாக்குதல் குறித்த முழுமையான விவரங்களை இன்னும் அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட வெடி சத்தம் அந்த பகுதியில் கேட்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றது. சேத விவரங்கள் தொடர்பாக முதற்கட்ட தகவல்களை இன்னும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கவில்லை. அது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் சுஜித் வழங்கிய பல்வேறு தகவல்களை கேட்டும் தொடர்ந்து மற்ற அண்மை செய்திகளுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.